அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். நாம் இன்று இருப்பது ஜனவரி 30ஆம் நாளில் இருக்கிறோம். ஜனவரி 30ன்னா என்ன அப்படின்னா, நமது தேச தந்தை என்று போற்றக்கூடக்கூடிய இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை அறவழியில் நின்று அகிம்சை வழியில் மக்களை அதிகமாக திரட்டி ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வலுவடை செய்த காந்தியார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால், அதாவது விடுதலை இந்தியாவின் முதல் பயங்கரவாத தாக்குதல் என்னைக்கு நடக்குதுன்னா 1948 ஜனவரி 30 அந்த நாளில் இதை நம்ம பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக இதை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா முதல் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் அங்கே தான் தொடங்குச்சு. அப்போ காந்தியை 1948 ஜனவரி 30 இன்றைய கிட்டத்தட்ட ஒரு 78 ஆண்டுகளாகிவிட்டது அவரை கொலை செய்யப்பட்டு. இந்த கொலை செய்தது இதுதான் முதல் முயற்சியா என்றால் அதுதான் இல்லை. இந்த இந்தியாவை துண்டாடக்கூடிய மக்களை மதங்களால் பிளவுபடுத்தி இந்த தேசத்தை பல நூறு துண்டுகளாக, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற இந்த தாரக மந்திரத்தை உடைத்து எதாக இருந்தாலும் ஒற்றை புள்ளியில் இருக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தை, தங்களுடைய வேத ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக அந்த கும்பல் முதல் முயற்சி எடுத்துச்சானா இல்லை. இது 6வது முயற்சியில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கார். எப்போ 6வது முயற்சியில் கொல்லப்பட்டிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி 5 முயற்சிகள் எடுத்து அவர் கொலை செய்வதிலிருந்து அந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கு இந்த சமூக விரோத ஆற்றல்களுக்கு. 1934 காந்தியாரை கொலை செய்வதற்கு தொடர் முயற்சிகளை இந்த பிரிவினைவாதிகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதாவது 1934 ஜூன் 25 காந்தியார் பூனாவில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கார். தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாயோட மகிழுந்தில் போகிறாரு. ஒரு 4-5 மகிழுந்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது காந்தியார் வாகனம் நினைத்து காந்தியாருக்கு முன்னாடி வந்த மகிழுந்த நோக்கி கையெறி குண்டை இந்த கயவர்கள் வீசுகிறார்கள். அது அந்த வாகனத்தின் அருகே விழுந்து அது வெடித்ததில் அந்த பூனே ஊராட்சியினுடைய தலைமை அதிகாரி 2 காவலர்கள் உட்பட ஒரு 10 பேர் படுகாயமடைகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அன்றைய பிரிட்டிஷ் அரசு காவல்துறை எந்த ஒரு விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்கலை, யாரும் கைது செய்யப்படலை. அதனால் அந்த செயல் அப்படியே கடந்து போகப்படுது. முதல் முயற்சி, காந்தியாரை கொள்வதற்கான துவங்கப்பட்ட முதல் முயற்சி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் கடந்து போயிடுது. 2வது முயற்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 34 1944 மே மாதம் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா, இவர் சிறையில், காந்தியார் சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருக்கும்போது மலேரியாவில் தாக்கப்பட்டோம். மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி பஞ்சுகனி மலைவாசத்தில் அவர் வைச்சா அந்த மலேரியாவுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இவங்க அங்கே இருக்கிறாரு. அப்போ காந்தியார் இரவு நேரங்களில் அந்த பிரார்த்தனை கூடம் நடத்துவது வழக்கமாக இருக்குது. அந்த பிரார்த்தனை கூடத்துக்கு இதை அறிந்து கொண்ட இந்த பிரிவினை ஆற்றல்கள், இந்த நாச சக்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா, 20 பேர் கொண்ட குழு ஒரு சிறப்பு பேருந்து பிடித்து அந்த பஜனை கூடத்துக்கு, அவர் வழிபாட்டு கூட நடத்துவார், அங்கு வருகிறார்கள். அங்கு வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் கலந்து விட்டு காந்திக்கு எதிரான கோஷம் போட்டு காந்திக்கு எதிராக பதாகையை பிடித்து கொண்டு காந்தியை தாக்குவதற்காக முன்னேறுகிறார்கள். அப்போ அங்கே நடந்த கலவரத்தில் அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தாலும் இவர்களால் காந்தியாரை நெருங்க முடியலை. காந்தியின் தொண்டர்கள் அவர்களுக்கு காந்திக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்று விடுவார்கள். அப்போ இந்த 2வது முயற்சியில் தோல்வி அடைகிறாங்க. 3வது முயற்சி எப்போ நடக்குது அப்படின்னா, அதே 1944 செப்டம்பர் மாதம் 9ஆம் நாள் நடக்குது. அப்போ செப்டம்பர் மாதம் 9ஆம் நாளில் காந்தியார் என்ன செய்யறார், தன்னுடைய சேவாகிராம் ஆசிரமத்திலிருந்து மும்பைக்கு முகமது அலி ஜின்னாவை இந்த விடுதலை போராட்டம் தொடர்பான இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விவாதிப்பதற்காக முகமது அலி ஜின்னா அவர்களை சந்திப்பதற்கு செல்லும் பொழுது இந்து மகாசபை தலைமையிலான நபர்கள் ஒரு கும்பல் அவர் இடைமறித்து தாக்க முயற்சிக்குது. அப்போ காவலர்கள் அவர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சவர்காரின் உத்தரவின் பேரில் நாங்கள் காந்தியாரை கொல்ல வந்தோம் என்பதாக எங்கே சாட்சி கொடுக்குறாங்கன்னா, டாக்டர் சுசீலா நாயர் கபூர் அங்கே ஆணையத்தில் இந்த சாட்சியத்தை கூறுறாங்க. நாங்கள் சவார்காரின் உத்தரவின் பேரிலேயே காந்தியை கொல்ல வந்தோம் அப்படிங்கிற அந்த சாட்சியத்தை அந்த ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த 3வது முயற்சியின் தோல்வியடையுது. 4வது ஒரு முயற்சி எப்போ நடக்குதுன்னா 1946 ஜூன் 29 நடக்குது. அப்போ 1946 ஜூன் 29 எங்கே நடக்குதுன்னா, காந்தியார் என்ன செய்கிறாங்கன்னா மும்பைக்கு போய்கிட்டு இருக்கார்.
மும்பைக்கு வந்து சிறப்பு தொடர் வண்டியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து நேரல் கட்ஜ் அப்படிங்கிற அந்த நேரல்ங்கிற இடத்துக்கும் கட்ஜுங்கிற இடத்துக்கு நடுவில் இடையில் வந்து அந்த காந்தியார் சென்ற அந்த சிறப்பு தொடர் வண்டி வந்து தடம் புரளுது. அப்படி தடம் புரளும் போது அந்த தொடர்ந்த இயக்கிய அந்த ஓட்டுநர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து காந்தியாரை கொலை செய்யும் நோக்கத்தோடு அந்த இருப்பு பாதைகளோட கடையாணிகள் கலட்டப்பட்டிருக்கு, அதனால் இது வந்து திட்டமிட்ட சதி, இது வந்து விபத்தல்ல, திட்டமிட்ட சதி செஞ்சு காந்தியாரை கொள்வதற்காகவே இந்த சதி செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த தொடர்ந்து ஓட்டுநர் சொல்கிறார். ஏன் அப்படி காந்தியாரை கொலை செய்வதற்கு கடையாணிகள் கலட்டப்பட்டு சொல்லப்பட்டுச்சுன்னா, அந்த இருப்பு பாதையில் அன்று காந்தியார் பயணம் செய்யக்கூடிய அந்த தொடர் வண்டியை தவிர வேறு எந்த தொடர் வண்டியும் அதில் பயணிப்பதற்கு இல்லை. அப்போ இது ஒரு தொடர் வண்டி தான் போகுது, அந்த தொடர் வண்டியில் தான் காந்தியார் பயணிக்கிறாரு என்பதை அறிந்து கொண்ட இந்த நச்சு கிருமிகள் அந்த இருப்பு பாதையில் உள்ள கடையாணியை கலட்டி விட்டு காந்தியாரை கொல்ல முயற்சிக்கிறார்கள். அதுலேயும் காந்தியார் வந்து காப்பாற்றப்படுறார். அப்போ 1946 4வது முயற்சியில் காப்பாற்றப்படுகிறார். 5வது முயற்சி எப்போ நடக்குதுன்னா, ஜனவரி 20, 1948 அதாவது விடுதலை பெற்றதற்கு பிறகு, விடுதலை பெற்ற அந்த 4 மாதங்களில், அதாவது ஜனவரி 30 கொலை செய்வதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக அங்கே வந்து அந்த கொலை முயற்சி நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா, அங்கே டில்லி பிர்லா பவனில் வந்து ஒரு சதித்திட்டம் நடக்குது. டில்லி பிர்லா பவனில் சந்தித்து அந்த ஒரு 10 பேர் வந்து அந்த சதித்திட்டத்தில் ஈடுபடுறாங்க. அது யாருன்னா, மதன்லால் பக்வா, சங்கர் கிஸ்தியா, திகம்பர் பட்கே, விஷ்ணு கார்கே, கோபால் காட்சே, நாதுராம் கோட்சே, நாராயண் ஆப்தே போன்ற இந்த இன்றைய சங்க பரிவார்கள் தங்களுடைய தலைவர்களாக காட்டக்கூடிய இவர்கள் தான் வந்து சதித்திட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கி வந்து கோபால் கோட்சேக்கு அவர்கள் படம் வைத்து கொண்டாடுவதும், காந்தி சிலையை வைத்து சுட்டு கொள்வதாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி பொம்மையை போய் சுடக்கூடிய ஒரு காணொலி காட்சியெல்லாம் வெளியாகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள். இந்த ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறாருன்னா, காந்தி பொம்மையை சுடுவதாக ஒரு காணொலி வெளியிடுறாருன்னா, காந்தி பொம்மை மீது கூட இவர்களுக்கு இன்னும், அதாவது அவர் கொலை செய்யப்பட்டு 78 ஆண்டுகள் கழித்து அவர் மீது இன்னும் வன்மம் குறையவில்லை என்றால் இவர்கள் எந்த அளவு மோசமான ஒரு நபர்களாக இருப்பார்கள் என்பதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த 10 நபர்களும் அந்த டில்லியில் உள்ள அந்த பிர்லா பவனில் சந்தித்து ஒரு சதித்திட்டம் தீட்டி போடுறாங்க. என்னென்னா, அவர் வந்து காந்தியார் பேசக்கூடிய மேடை அருகில் வந்து நம்ம வந்து வெடிகுண்டை வீசுறது. அப்படி வெடிகுண்டு வீசும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய கலவரத்தை பயன்படுத்தி காந்தியாரை வந்து சுட்டுக்கொள்வதாக இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போ அங்கு வந்து அந்த வெடிகுண்டை பற்ற வைக்கிற பொறுப்பு யார் கொடுக்குறா, மதன்லால் பக்வா அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்கு கொடுக்கப்படுது. அந்த சதித்திட்டத்தின்படி இவர்கள் அனைவரும் அங்கு வருகிறார்கள். அந்த பொதுக்கூட்டத்தின் மேடை அருகே இவர்கள் சதித்திட்டத்தின்படி மதன்லால் பக்வாவால் அந்த வெடிகுண்டு பற்ற வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வெடிகுண்டு வெடிக்காமல் போயிடுச்சு. அந்த வெடிகுண்டு வெடிக்காமல் போனவுடன் இவர்களுடைய சதித்திட்டம் நிறைவேறலை. அப்போ சதித்திட்டம் நிறைவேறாமல் போன உடனே இந்த கயவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, மதன்லால் பக்வா மட்டும் அங்கே விட்டுட்டு மற்றவர்கள் அனைவரும் தப்பி ஓடி விடுகிறார்கள். இவர்களை பிடிக்க முடியவில்லை. இவர்கள் இருந்த இடத்துலேருந்து காலி பண்ணி போடுறாங்க. இந்த காவல்துறையால் அவர்களை நெருங்க முடியவில்லை, தப்ப விட்டு விட்டார்கள். அப்போ அங்கிருந்து தப்பி போன இந்த கயவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்து 10 நாள் கழித்து அந்த ஜனவரி 30, 1948 என்ன செய்கிறாங்க, புது டில்லியில் அவர் வந்து இருக்க இடத்துலேருந்து அந்த நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். காந்தியார் வந்து தன்னுடைய கொள்ளு பேத்தியோட நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, தோட்டத்தில் ஈடுபடும் பொழுது மாலை 5:12 நாதுராம் கோட்சே என்ற சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதியால் சுட்டு கொல்லப்படுகிறார். இதுதான் வந்து காந்தியார் கொலை செய்யப்பட்ட வரலாறு. கிட்டத்தட்ட வந்து எதுக்காக கொலை செய்யப்பட்டார், வந்து விடுதலை போராட்டமாக கொலை செய்யப்பட்டாரா, ஆங்கில அரசு கொலை பட்டுச்சா, இல்லை. ஆனால் இவர்களுடைய சித்தாந்தம் என்னென்னா, இந்தியா வந்து ஒற்றுமை தேசமாக இருக்கக்கூடாது, ஒற்றை தேசமாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய இலக்கு. அப்போ ஒற்றை தேசம்னா பன்முக கலாச்சாரம், பன்முக மொழி, பன்முக வழிபாட்டு முறைலாம் இருக்கக்கூடாது. இவர்கள் விரும்பிய ஒற்றை கலாச்சாரமாக, ஒற்றை வழிபாட்டு முறையாக, ஒற்றை மொழியாக இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அடுக்கு முறை, அந்த ஒருவருக்கு ஒருவர் அடிமை என்கிற அடுக்கு முறையை இவர்கள் திணிப்பதற்காகத்தான் இந்த காந்தியாரை படுகொலை செய்திருக்கிறாங்க. அவர் வந்து
வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு சித்தாந்தத்தை வலியுறுத்தியவர். இவர்கள் ஒற்றை இந்தியாவை இவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒற்றுமை இந்தியாவை சொன்னார். எனவே கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில், அதாவது வெள்ளைகளை எதிர்த்து பல ஆண்டு காலம் போராடிய காந்தியார் இந்த சித்தாந்தவாதிகளை எதிர்த்து ஒரு வருடம் கூட தாக்கு பிடிக்க முடியலை, அவங்க சுட்டு கொன்னுட்டாங்க. அப்போ இந்த காந்தியாரை சுட்டு கொண்ட சித்தாந்தத்தின் தொடர்ச்சியாகவே இன்றைய ஆட்சியாளர் இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய முக்கியமான ஆட்களும் ஒரு அம்மாவெலாம் சொல்கிறாங்க, காந்தியெல்லாம் முன்னாடியே சுட்டு கொண்டிருக்கணும், ரொம்ப தாமதமாக சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டி அளித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படித்தான் இவர்களுடைய ஆட்சி தொடர்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே அவர்கள் இன்னும் அதிகமான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்துக்கு அந்நியமானவர்கள், இவர்கள் இந்த தேசத்துக்கு தொடர்பு இல்லாதவர்கள், இவர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறணும், இவர்களுக்கு இந்த தேசத்துக்கு என்ன இருக்குது, இல்லைன்னா இந்த தேசத்தில் இவர்கள் அடிமையாக வாழ வேண்டும் என்ற மனநிலையை தொடர்ச்சியாக வளர்த்து வருகிறார்கள். அப்போ இதில் என்னென்னா, எதானாலும் இஸ்லாம் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ என்கிற இந்த வார்த்தைகளை இவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களை வளர்த்தெடுத்து வருவது இந்த தேசத்திற்கு மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. இவர்கள் இந்த நோக்கத்திற்காகவே காந்தியாரை கொலை செய்கிறார்கள். இந்த காந்தியாரை கொலை செய்த இதற்கு முன் நடந்த 5 முயற்சிகளும் 6வது முயற்சியாக கொலை செய்யப்பட்டார் என்கிற செய்தியை கூட இன்ற ஊடகங்களில் நம்ம பார்க்க முடியலை. ஏதோ காந்தி இறந்த நாள் என்பதாகவே அவர்கள் ஊடகங்களில் சொல்கிறாங்க. அவர் இறந்தாரா கொலை செய்யப்பட்டாரா என்கிறத கூட ஊடகங்கள் வெளிப்படையாக சொல்கிறதில்லை. காந்தியோடைய நினைவு நாள் அப்படிங்கிறதாகவே அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். காந்தி கொலை செய்யப்பட்ட நாளாக அதை கொண்டு செல்ல வேண்டும். காந்தி அவர்களும் அன்றைய விடுதலைக்கு போராடிய நேரு, நேதாஜி, பகத்சிங், இன்னும் எத்தனையோ சொல்ல முடியாத பெயர் தெரியாத விடுதலை போராளிகள் இருக்கிறார்கள். மும்பையினுடைய மும்பை கேட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் விடுதலையில் பங்கு பெற்ற லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்தமான் சிறையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பொறிக்கப்பட்டுள்ள பெயர்களில் அதிகமான பெயர்களாக இஸ்லாமியனுடைய பெயர்கள் தான் இருக்கிறதே ஒழிய இந்த காந்தியை சுட்டு கொண்ட இந்த வகையராக்களின் பெயர் அங்கே இல்லை. இந்த விடுதலைக்கும் இந்தியாவுக்கும் தேசத்தின் சம்பந்தமில்லாத ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்த இந்திய விடுதலைக்கு போராடிய ஒரு மிகப்பெரிய சமூகத்தை இந்த தேசத்துக்கு சம்பந்தமில்லாதவர்கள் என்பதாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரையை செய்து வருகிறார்கள். இந்த காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த இந்திய தேசத்தை சமைத்தவர்கள், இந்திய தேச விடுதலைக்கு பாடுபட்ட முக்கிய தலைவர்கள் விரும்பியது போன்ற வேற்றுமையில் ஒற்றுமை எனும் இந்தியாவை நாம் கட்டமைப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு, இந்த பயங்கரவாத ஆற்றல்களிடமிருந்து இந்த ஒற்றை இந்தியா என்கிற இந்த முழக்கத்தை உடைத்தெறிந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் இருக்க இந்தியா அப்படிங்கிற அந்த வாதத்தை நாம் அதிகமாக மக்களிடம் பரப்புரை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய ஒற்றுமை, இந்த மக்கள், இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் ஒற்றுமை தான் இந்த காந்தியை கொலை செய்த இந்த சித்தாந்தத்திற்கு சம்பட்டி அடியாக இருக்கும் என கருதி, இந்த காந்தி படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்கும் இந்திய தேசத்தின் முன்னேற்றத்திற்கும் நாம் உறுதி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.